ஏன்னா ஒரு புலித்தேவன் மாவட்டம் அப்படின்னு சொல்லி மாவட்டம் ஆரம்பித்து நடப்பயணம் போது நான் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கேன். நான் அவர் கூட கைப்பிடிச்சு நாங்கள் நடந்து போயிருக்கேன். எங்கள் ஊரில் பெரிய பொதுக்கூட்டம் நடந்துச்சு. எங்கள் ஊரில் சாப்பாடெல்லாம் போட்டு பெரிய லெவலில் அந்த பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த பொதுக்கூட்டம் நடந்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் நடப்பயணமாக போகும்போது நாங்கள்லாம் சின்ன சின்ன பையங்க. நாங்கள் 5 நாளாக படிக்கிறேன். அப்போ போய் அவர் கூடயே போனால் அப்புறம் என்னை கூப்பிட்டு புண்ணியாவரம் தாண்டி ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க போனப்போ கூட வரக்கூடாது எங்களை எல்லாரையும் அனுப்பிச்சுட்டாரு. அவரை மாதிரி அவருக்கு ஒரு பெரிய மகான். அவரை மாதிரி யாரும் வாழவும் முடியாது. இன்னும் ஒருத்தர் பிறப்பானான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய வரலாறு மிக பெரியது. ஏன்னா ராம்நாடு கடலாடி வில்லுவத்தூரில் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டுப்பட்ட தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு. இந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தையே கையில் விரல விட்டு ஆட்டி படைச்சிருக்கு. அருமை சகோதரர் தஞ்சாவூர் செந்தில்குமார் வாண்டியார் சொல்வார், எல்லாருக்கும் ஒரு ஈரக்கொலை, ஆனால் அன்னை சம்யா பாண்டியனுக்கு மட்டும் 2 ஈரக்கொலை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இப்படி அடிக்கடி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அவர் பேச ஆரம்பித்தா அப்படி இருக்கும். அவருடைய பேச்சுக்கள் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் அவர் கூட நிறைய பண்ணியிருக்கேன். அவர் இல்லாத பெரிய இழப்பு. அவருடைய பணிகளும் அவர் பணியை குறித்து இந்த பணியை இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் செய்யணும். அது செஞ்சால் மட்டும்தான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். நம்ம இளைஞர்கள், நம்ம சமுதாய தலைவர்கள் யார் இருந்தாலும் சரி, இனிமேல் நம்ம சார்பாக எந்த வால் போஸ்ட் அடித்தாலும் அண்ணனுடைய படம் இடம்பெறணும். என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல நான் ரொம்ப பேச விரும்பலை. அதனால் நான் விடைபெறேன்.